சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு அடி எடுத்து குடிக்க முடியாது, தூங்க முடியாது, தூக்கமும் முடியாது. 24 hours ஒன்றும் சூப்பு கூட முகத்து கொண்டையில் கொண்டு போக முடியாது. அதனால நடக்க முடியாமல் போயிடுச்சு. என்னுடைய சகோதரர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க, என்னடான்னுட்டு. என்னை கொண்டு நேர அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் செக் பண்ணுறதுக்காக, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, செக் பண்ணுறதுக்காக கொண்டு போனால் அங்கே டாக்டருங்க சொன்னாங்க, உங்கள் தொண்டையை வெட்டி உள்ளுக்குள்ளே ஒரு கேமரா போட்டு, உள்ளுக்குள்ளே ஒரு கத்தியை போட்டு, ஒரு துண்டு இறைச்சி எடுத்து அதை நாங்கள் சோதித்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதுக்கு டே ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு முதல்ல சொன்னார், கிறிஸ்தவ டாக்டர் தான், அங்கே பாஸ்டருடைய மகன்தான். நான் அவர் சொன்னார், எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னாரு. நான் சொன்னேன், நீ என் மேலே கை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ, நான் இங்கே அட்மிட் ஆகிட்டேன் சரின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், இந்த பாரு, நீ எங்கே வேணாலும் வெட்டி, என் சத்தத்தை மட்டும் வெட்டிடக்கூடாது, அதுதான் எனக்கு சொத்து, என் சொத்தே நான் போடுற சத்தம் தான், அதை மட்டும் வெட்டிக்கூடாதுன்னாரு. ஆண்டோடைய கிருபையினால் அதனால் ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு வெளியே நான் எனக்கு நினைவுகள் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டேன். வாயில் நுழையாத ஒரு பேர் சொன்னார், சர்காடாயிசிஸ். உங்களுக்கு விளங்கியிருக்கா? விளங்கியிருக்காது. டாக்டராக இருந்தால் கூட விளங்கியிருக்காது. என் மகா ரஷ்யாவில் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் கேட்டா, டேடி என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், சர்காடாய்ஸ். ஐயோ, அந்த வியாதியை முட்டாள் வியாதியாச்சே. ஓ, இடியட்ஸ். அந்த வியாதியை நான் இடியட் டேடி அப்படின்னு சொன்னா. எனக்கு அது ஒன்றும் விளங்கலை. மறுபடியும் அப்பல்லோவுக்கு செக்கப் கூட போனாங்க. அங்கே லக்ஷ்மின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்க சாய்பாபா பக்தர். அவங்க டேபிள்லே சாய்பாபா இருந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் சத்தமாக பேசக்கூடாது, தெரியுதா? நான் யாரை பார்த்து சொல்கிறீங்க டாக்டர்? லட்சுமி டாக்டர், யாரை பார்த்து சொல்கிறீங்க சத்தமாக பேசக்கூடாது, இந்த மருந்து சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க, அந்த மருந்து சாப்பிடுங்கலாம் சொல்லிட்டீங்க. அது அவங்க சொன்னாங்க, சர்காடாய்சிஸ் ரொம்ப பயங்கரமான ஒரு வியாதி, திடீர்னு டொப்புன்னு போட்டுருவோம். நான் சொன்னேன், டொப்புன்னு போகிறேன், ஆனால் நீங்கள் சத்தம் போடக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிரசங்கமாரே சொன்ன பேச்சு கேட்க மாட்டான், மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவான், இவன் கேட்க மாட்டான். எவ்வளோக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவ்வளோக்குள்ளே அதிகம் பேசுகிறேன், இன்னும் தைரியமாக தான் இருக்கேன். அவங்க ஸ்டிராய்டு கொடுத்துட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் இதையாக சாப்பிடுங்கன்னு ஸ்டிராய்டு கொடுத்துட்டாங்க. ஸ்டிராய்டு கொடுத்தோடனே ஒரு 3 வாரம் வேறு வழி இல்லாமல், ஏன்னா பெஞ்சாதிக்கு சொல்கிறா கொஞ்சம் போடுங்கங்க, ஓடணுங்கங்கிற பிள்ளைங்க சொல்கிறாங்க, கூட இருக்கிற உடன் ஊழியர்லாம் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்காவது மாத்திரை சாப்பிட்லான்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா என்னை பார்த்தா புல்டாக் மாதிரி ஆகிடுச்சு. நான் ஆண்டோட்ட போய் கண்ணாடியில் பார்க்குறேன், இது என்னடா ஆண்டவரே, நான் பிரசங்கி எல்லோரும் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுற ஆள், என்னை பார்த்தா புல்டாக் மாதிரி இருந்தால் இப்போமே பயப்படுறாங்க, இன்னும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேராதூன்னு ஒரு இடத்துல இருந்தோம். அங்கே நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. கொடுத்த மாத்திரைகள்லாம் தூக்கி போட்டு, இயேசுவின் நாமத்தில் என் வியாதி இதோட போட்டுன்னு போட்டது தான் இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த டாக்டர் சமுதாயம் இருக்குது ரொம்ப மோசமான சமுதாயம். அது நம்ம மேலே இருக்க கரிசனையினால், லவ்னால் என்ன சொல்லுவாங்க. போன ஜனவரி மாதத்தில் என்னை பார்த்து சொன்னாங்க 2 டாக்டர், நம்ம ஆஸ்பத்திரியில் ஜெம்ஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கிற 2 டாக்டர் சொன்னாங்க, அண்ணே நீங்கள் கொஞ்சம் நாளாயிட்டு நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் போய் மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னுடைய சரீரத்தை கொஞ்சம் பார்த்துட்டு சோதித்து பார்த்துட்டு எக்கோ எடுக்கணுன்னாங்க. அதுக்கு பிறகு அல்ட்ராசவுண்ட் எடுக்கணுன்னாங்க. அல்ட்ராசவுண்டு எக்கோலாம் எடுத்துட்டு, அது எங்கள் ஆஸ்பத்திரியில் இல்லாதனால நாங்கள் பாட்னாவில் போய் எடுக்கும்போது அந்த டெக்னீஷியன்ட்ட கேட்டேன், என் ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 16 வயசு மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. என் கிட்னி எப்படி இருக்குதுன்னு கேட்டேன், பர்ஃபெக்டாக இருக்குதுன்னுட்டு ஒரு இந்து மனுஷன் டெக்னீஷியன் சொன்னான். அவன் மெல்ல அதுக்கு பிறகு தான் கேட்குறான், உங்களுக்கு வயசு என்னன்னுட்டு. நான் சொன்னேன், ஹார்ட் 16 இருக்க, 16ஆகவே இருக்கட்டும் வயசும். ஹல்லேலூயா. அநேகருடைய கிருபை ஜெபத்தினால கிருபை பெருகுங்கிறதுக்கு நான் ஒரு நல்ல சாட்சி. அநேகருடைய சோத்திரத்தினால கிருபை பெருகுங்கிறத
என்னுடைய சரீரத்தில் ஆவி ஆத்மாவில் உணர்றதுக்கு உலகம் முழுவதும் எனக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை தந்ததுக்காக நன்றி. நீங்களும் எனக்கு இன்றைக்காக பாஸ்டரோடு கூட சேர்ந்து சபையாக ஜெபித்ததற்காக மிகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல சாட்சியை கேட்டீங்க. நாங்கள் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள். நான் ஆரம்பித்தது, என் ஊழியம் ஆரம்பித்து என் புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீ இல்லாவிடில் படித்து பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்ததே சிறு பிள்ளைகள் மத்தியில் தான். ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிறீங்க. நான் பீகாரில் போகும்போது எனக்கு ஹிந்தி தெரியாதனால போராடி படித்தேன். எந்த நேரம் படித்தேன், ஹிந்தி நேரம் எந்திரிச்சாலும் படித்தேன், எழுதி வச்சு படித்தேன். அது உள்ளே நுழைய மாட்டேன்ட்டு ஒரு டீச்சரை வச்சு படித்தேன். தமிழ் நாக்குக்கு ஹிந்தி வர மாட்டேங்குது. அவங்க டண்டா பாணின்னு சொல்லுவாங்க. டண்டா பாணின்னா குளிர்ந்த தண்ணின்னு அர்த்தம். நான் சொல்லுவேன் டண்டா பாணி சொல்லுவேன். டண்டாடே கம்போடு கூட தண்ணியா. அவங்க என்னை கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு டீச்சருக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையோ, நான் அவங்களுக்கு அபிஷேகத்தில் வழி நடத்துகிறே கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஹிந்தி வருவேனான்னுட்டு சுட்டு போட்டாலும் எனக்கு கோபமாக வந்தது. ஆண்டவரே, எனக்கு ஹிந்தி வரமாட்டேங்க, என்ன செய்கிறது அப்படின்னு ஆண்டோட சண்டை போடுவேன். வைஜந்தி மாலா, அந்த நாளில் வைஜந்தி மாலா பத்மினிலாம் பேசுகிறாங்க, சினிமா நடிகெல்லாம் பேசுகிறா, ஊரை கெடுக்கிறவா பேசுகிறேன். நான் ஆண்டவரை கொடுத்து வந்திருக்கேன், எனக்கு லாங்குவேஜ் வரமாட்டேங்கன்னு சொல்லி ஆண்டோட சண்டை போட்டு ஒரு நாள் 5 மாதம் கழித்து நான் முழங்காலில் போட்டு, ஆண்டவரே நீ கொடுக்கலன்னா திரும்ப போயிடுவேன், ஹிந்தி தரலன்னா திரும்ப போயிடுவேன். ராத்திரி 2 மணிக்கு ஆண்டவர் சொன்னார், இது உனக்குடைய நல்லதுக்கு தான். நான் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் தளன்னு பிந்தியில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி வந்ததுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, தேவன் அதை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.